வணக்கம் and welcome back to the next episode of Smriti. So இப்போ நீங்க பார்க்கறதா எங்களோட ஜுவல்ஸோட அவுட்கம். நான் சொன்ன மாதிரி பாப்பாக்கு வந்து இது மாங்காய் மாடலும் கிடையாது, ஊசி மாடலும் கிடையாது. இது வந்து மாட்டி அப்படின்னு சொல்ற ஒரு பேட்டர்ன். வெளியில வந்து பார்த்திருந்தீங்கன்னா ரெட் ஸ்டோன்ஸ்ல ஒயிட் காம்பினேஷன், பெண்டன்ட்ல கொஞ்சம் கிரீன் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பாப்பா சைஸுக்கு ஏற்ற மாதிரியே நாங்கள் கொடுத்துருந்தோம். ஸோ அவள் வளர்ந்தாலும் அதை போடுற மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப சின்னதாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அது யூஸ் ஆகாமல் போயிடுச்சுன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு செலவு பண்ணி அது வாங்கினதுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து மாட்டல் அண்ட் ஜிமிக்கி, ஸ்டட்டு ஜிமிக்கி, இது ரெண்டுத்துலேயுமே ஒயிட் ஸ்டோன்ஸ் வேணும்னு சொல்லி நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேட்டர்ன் தான், எப்பயும் எல்லாரும் வேர் பண்ணுற ஒரு இது தான். பட் எனக்கு இது ரொம்ப மாடல் பிடிச்சிருந்தது அண்ட் இந்த ஜுவல்ஸ்க்கு அது ரொம்ப ஆப்டாக இருக்கவே நான் அதே மாதிரி பண்ணித்தர சொல்லியிருந்தேன். அடுத்தது நீங்கள் பார்க்குறது எங்களோட ஷார்ட் செயின். லாங் செயின் எப்படி இருக்கோ அதே டிசைனில் ஷார்ட் செயினும் வேணும்னு சொல்லி பண்ண சொல்லியிருந்தேன். இந்த ஷார்ட் செயின் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே வந்திருந்தது. நாங்கள் எதிர்பார்த்ததோட இது ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் எங்களோட பேங்கிள். பாப்பா வளர வளர எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாதனால நாங்கள் பேங்கிளில் வந்து ஸ்க்ரூ போட்டு கொடுக்குற மாடல் மாதிரி செஞ்சு வாங்கியிருந்தோம். ஸோ இன்கேஸ் இப்போ அவளுக்கு அது ரொம்ப பெருசாக இருந்தால் உள்ள அவளோட ஏற்கனவே இருக்கிற சின்ன பேங்கிள் ஏதாவது போட்டுட்டு அதுக்கு மேலே சின்ன ட்வைனை கட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த வளையல் எடுத்துகிட்டு நார்மலாகவே அவள் இதை போட்டுக்கலாம். டைரெக்டாக போடும்போது ரெண்டு சைடும் வந்து இருக்கிற முத்து வந்து ஒடியறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இது நீங்கள் போடுறப்போ அந்த கையும் கொஞ்சம் கீரும். அதனால் இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே கை உள்ளே போட்டதுக்கு அப்புறம் அந்த ஸ்க்ரூவை லாக் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் பார்க்குறது ஒட்டியானம். இந்த ஒட்டியானத்துலேயும் நம்ம ஷார்ட் செயின் லாங் செயினில் என்ன பெண்டன்ட் கொடுத்துருந்தோமோ அதே பெண்டன்ட்டை இதுலேயும் வைக்க சொல்லி இதுக்கு மேலே ஒரு 4 மாட்டியோட பீசஸ் வைக்க சொல்லியிருந்தோம். ரெண்டு சைடு வந்து நம்ம சூரியன் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கு கார்னரில் பார்த்தீங்கன்னா இதே மாட்டி டிசைனோட பெரிய சைஸை தான் வந்து ஒட்டியானத்துக்கு பண்ண சொல்லியிருந்தோம். அதே மாட்டி மாடல் அதே சைஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இடுப்பில் இருக்கிற பீஸ் தெரியாது. அதோட ஒரு பெரிய வெர்ஷன் தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒட்டியானம். ஸோ மேலே இருக்கிற அந்த மாட்டியோட சைஸை பெருசாக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணது தான் இந்த ஒட்டியானம். இதுக்கு பின்னாடி வந்து நான் சில்வரில் செயின் அப்படியே கொடுத்துருக்காங்க. நான் கயர் கோக்குற மாதிரி வேண்டாம், செயினாக இருந்தால் லாங் ரன்னுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி டபுள் லேயர் அண்ட் டபுள் லைன் செயின் கொடுத்துருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஜுவல்ஸ் வந்து நான் 2 மாடலும் வச்சுருக்கேன். ஒன்று நான் இப்போ பாப்பாவுக்கு வாங்கினது தான் கீழே இருக்கிறது. எனக்கு எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது தான் மேலே நீங்கள் பார்க்குற மாடல். கீழே இருக்கிற மாடலும் மேலே இருக்கிற மாடலும் நான் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் பொறுமையாக நம்மளோட ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்லி அந்த டிசைனை பண்ண சொன்னோம். ஏன்னா என்னோட ஜுவல்ஸில் வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்காது, பட் பாப்பாவோட ஜுவல்ஸில் ஒயிட் ஸ்டோன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லுமே நான் ஒயிட் ஸ்டோன் வெளியில் கொடுத்துருப்பேன். அடுத்து நீங்கள் பார்க்குறது என்னோட மாட்டல். ஸோ நான் 2 செட்டு மாடல் வச்சுருந்தேன், மாட்டலும் ஜிமிக்கியும். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 1 ரோ அண்ட் 2 ரோ இருக்கும். மாட்டல் வந்து ஒன்று முத்து வச்சுருக்கோம், ஒன்று முத்து வைக்காமல் பிளெயினாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் பார்க்குறது ஒரு 1 டைப் ஆஃப் ஷார்ட் செயின். இந்த செயினை தான் நான் சுக்ரா ஜுவல்லர்ஸில் வாங்கியிருந்தேன். நெத்திச்சுட்டி ஷார்ட் செயின் அண்ட் லாங் செயின் நான் சுக்ரா ஜுவல்ஸில் வாங்கியிருந்தேன். டிஃப்ரெண்ட்டான டிசைனாக இருந்தது. நான் வாங்குற காலத்தில் இது யாரும் அப்போ போடலை. ஸோ அந்த மாதிரி பேட்டர்னில் தான் நான் அந்த டிசைனை வாங்கியிருந்தேன். என்னோட 2 லாங் செயினுமே பார்த்துருந்தீங்கன்னா ஒன்று வந்து முத்து மாடலில் இருக்கும், இன்னொன்று முத்துலே இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அழகான கோல்டன் பால்ஸ் இருக்கிற மாதிரி வச்சு தான் நான் இவங்களை லாங் செயின் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற 3 ஷார்ட் செயின்லையும் லாங் செயின்லையும் இருக்கிற பெண்டன்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு தடவை நம்ம போட்டது இன்னொரு தடவை இருக்கக்கூடாது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுனால இந்த மாதிரி ஒரு இதை சூஸ் பண்ணேன். ஸோ முத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக வேர் பண்ணுற பெண்டன்ட் இருக்கும். இந்த கோல்டன் பால்ஸ் இருக்கிற பெண்டன்ட் பார்த்தீங்கன்னா வேறு மாடலில் இருக்கும். அதே மாதிரி என் பாப்பாவுக்கு நான் இப்போ பண்ணி வந்த ஜுவல்ஸில் பார்த்தீங்கன்னா பெண்டன்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த எல்லா ஜுவல்ஸுமே வந்து நான் ஆர்டர் பண்ணி பாப்பாக்காக இந்த சலங்க பூஜைக்காக செஞ்சது. உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த டே ஆஃப் த ஷோ அவள் இந்த ஜுவல்ஸ் தான் போட்டிருப்பா. ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் எடுத்து எவ்வளோ இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறோம் அப்படின்றதுல தான் நம்ம பசங்க நாளைக்கு அதை பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் நான் பாப்பாவோட ஃபஸ்ட்டு ஷோலேருந்தே பக்காவாக எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ இனிஷியேட்டிவ் எடுத்து நான் இந்த ஜுவல்ஸை ரெடி பண்ணியிருந்தேன். தேங்க்யூ அண்ட் see you back in the next episode of Smriti.